விடியற்காலை வேலைக்கு வரும் பூங்காவனம் நாள் முழுவதும் கடுமையாக உழைத்துவிட்டு மாலை பொழுது சாயும் முன் தன் வீட்டுக்கு கிளம்புவது வழக்கம். அப்பொழுதுதான் அவளை பிடிக்க முடியும் என்றதொரு பரபரப்பில் விமலா அவசரமாக ஆயத்தமானாள். மாலை காஃபி டிஃபன் சாப்பிட அவள் கீழே இறங்கி வந்தபோது வெளியே செல்ல தயாராக உடுத்தி கொண்டிருப்பதை ருக்மணி கவனிக்க தவறவில்லை. இடையில் நீல வண்ண மல் சேலை, கழுத்தை தழுவினாற்போல் மெலிதான ஒரு போலி முத்துச்சரம், காதுகளில் முத்துத்தோடு, எளிய அலங்காரம்தான். அதிலும் விமலா சிங்காரித்து விட்டிருந்த தேர் போல் ரொம்ப அழகாக தென்பட்டாள். அத்தை கிருத்திகா மேலும் கீழும் அவளை வியப்புடன் பார்த்துவிட்டு கீழ் உதட்டை அழுத்தி கடித்து கொண்டாள். அவள் மகன் சசிகுமார் கல்லூரி படிப்பைத்தான் கோட்டை விட்டான் என்றால் கல்யாணத்தையும் கோட்டை விட்டு விடுவான் போல. வயதை கடந்து கொண்டிருந்தான். நல்ல வேளையாக அந்த குடும்பத்தின் பாரம்பரிய உடல்வாக்கு அவள் மகனுக்கு பெரிதும் கை கொடுத்து உதவியது. கிருத்திகாவின் தந்தை மயூரநாதன் 60 வயதில் கூட லேசான நரையுடன் முறுக்கிவிட்ட மீசையில் வாட்டசாட்டமாக இளமை அழியாது கம்பீரமாக இருந்தார். நீண்ட நாள் அழியாத அந்த இளமை உடல்வாக்கு சசிக்கும் இருந்தது. 35 வயதான சசி பார்வைக்கு 25 வயது இளைஞனாக துடுக்காக தாத்தாவைப் போல ஓங்கி உயரமாக பார்க்க நன்றாகவே இருந்தான். அந்த ஒரு வகையில் மகனை பற்றி அவளுக்கு மிக்க திருப்தி. அவனை நேரே சந்தித்தால் கட்டாயம் விமலா மயங்கி போய்விடுவாள் என்பது திண்ணம். கிருத்திகாவின் மனம் கணக்கு போட்டு கொண்டிருந்தது. தன் மகன் சசிகுமாருக்கும் அழகான பெண்களை கண்டால் போதும், ரொம்பவும் கிறங்கி போவான் என்பதும் அவளுக்கு தெரிந்த கதைதான். அழகு, பணம், முறைப்பெண் என்கிற 3 பொருத்தமும் இருக்கும்போது விமலாவை அவள் விட்டுவிட விரும்பவில்லை. மருமகளாக்கி தன் கைக்குள் போட்டுக்கொண்டு விட்டால் அவளது வருங்காலம் சுகமாக இருக்குமே என்ற திட்டம். உருளைக்கிழங்கு போண்டாவும் மைசூர் பாகும் இன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு போமா, அதிகப்படியான ஒரு பரிவுடன் அத்தை உபசரித்தாள். கடைக்கு போறியா? ஒரு காரியம் செய்வியா? எனக்கு டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரைகளை அப்படியே மருந்து கடையில் வாங்கிட்டு வந்துடுமா. மாடியில் என் அறையில் பணத்தை வச்சுருக்கேன். முட்டி நோவு, சட்டுன்னு ஏறி இறங்க சிரமமாக இருக்குது. 7 ரூபாய் தான் ஆகும். நீ போட்டு வாங்கிக்கிட்டு வந்துடு, பிறகு பணம் தந்துடுற. பாட்டி கொஞ்சி குழைந்தபடி இடுப்பில் இருந்த சுருக்கு பையை அவிழ்த்து மருந்து சீட்டை உருவி அவள் கையில் வைத்தாள். அதிக நேரம் சாப்பாட்டு அறையில் நின்றால் ஆபத்து என்று எண்ணி விமலா வேகமாக டிஃபனை முடித்து கொண்டு புறப்பட்டாள். இருட்டுறதுக்குள்ளே வந்துடுறேன். பாட்டியிடம் ஒப்புக்காக விடைபெற்று கொண்டு கணபதி வாசலில் கொண்டு வந்து தயாராக நிறுத்தி இருந்த காருக்குள் விரைவில் ஏறிக்கொண்டாள். கூட துணைக்கு வருகிறேன் என்று அத்தை தொத்தி கொண்டு விட போகிறாளே என உள்ளூர் அச்சம்தான் அவளுக்கு. ஆனால் அத்தை ஓடுமீன் ஓடி வர ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு போல சந்தர்ப்பம் வரட்டும் பேசிக்கலாம் என்ற பாவனையில் அசட்டையாக அமர்ந்து விட்டாள். பார்த்தியா, வந்தப்போ காட்டுப்பூச்சியா இருந்தவ சில நாளில் எப்படி மாறி போயிருக்காடி. ருக்மணி பற்களை கடித்தாள். அம்மா, உங்க பேரன் வரட்டும், அவசரப்படாதீங்க. அவன் இவளை எப்படி ஆட்டி வைக்க போறான்னு பாருங்க, சவால் விட்டபடி முறுவலித்தாள் மகள். தோட்டத்தை விட்டு வெளியேறி தெருவை தாண்டி கார் சாலைக்குள் புகுந்ததும் ஒரு ஓரமாக அதை நிறுத்தச் சொன்னாள் விமலா. அவள் நினைத்தபடியே பூங்காவனம் வேலையை முடித்துக்கொண்டு அலுமினிய சோற்று டப்பாவுடன் மெல்ல சாலையை ஓரமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். பூங்காவனம், வண்டியில் ஏறு என்ற குரலை கேட்டதும் திடுக்கிட்டு அவள் திரும்பினாள். வீடு கிட்டத்துல தான் இருக்கம்மா, எனக்கு வண்டி எதுக்கு? அவள் மறுத்து கூறும் முன் விமலா அவளது கையை பற்றி உள்ளே இழுத்து தன் அருகே இருக்கையில் உட்கார வைத்துக் கொண்டாள். டிரைவர் ஐயா, காரை கடற்கரை பக்கம் ஓட்டுங்க உத்தரவிட்டாள். சோத்து டப்பாவை அப்படியே காருக்குள்ளே வச்சுட்டு என்னோட கொஞ்சம் நேரம் மணல் மேலே வந்து உட்கார், உன்கிட்ட ஒரு சங்கதி கேட்கணும். எஜமானியின் பேச்சுக்கு மறுப்பு சொல்ல முடியாது. பூங்காவனம் இறங்கி விமலாவின் பின் நடந்தாள். சின்னம்மா, ரொம்ப காலமாக உங்கள் பாட்டன் காலத்திலிருந்து வீட்டு வேலை பார்க்குறவனா. இந்த வேலையை நம்பி என் ஏழை குடும்பமே வாழுது. இதுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோன்னு மனதில் ஒரு பயம் வந்துடுச்சு. யாராச்சும் பார்த்துக்கிட்டு கிழவிக்கிட்ட சொல்லிட்டா என்னை தொலைச்சிடுவாங்க. அழமாட்டாத குறையுடன் விமலாவுக்கு எதிரில் அடக்கமாக மணல் மீது அமர்ந்து கொண்டாள். எனக்கு வேலை செய்யத்தான் உனக்கு வக்கீல் ஐயா சம்பளம் கொடுக்குறார், தெரிஞ்சுக்கோ. அதனால நீ இனி யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ரொம்ப நாளாக இந்த வீட்டோட தொடர்பு உனக்கு உண்டு என்கிறதால தான் உன்கிட்ட சங்கதி கேட்க அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் என் எஜமானி, கேளுங்க. தெரிஞ்ச வரை தடையில்லாமல் சொல்கிறேன். என் அத்தை மகன் சசிகுமாரை பார்த்திருக்கிறாய் அல்லவா? பார்த்திருக்கிறேன். இம்பிட்டு பிள்ளையா இருந்தப்போ பிடிச்சு தெரியுமே. என் கண்முன் வளர்ந்த ஆளான பிள்ளையாச்சே. அப்படியா? சசிகுமார் எப்படிப்பட்டவர் என்று சொல்ல முடியுமா? சிவப்பா உசரமா பார்க்க அழகான பிள்ளையாச்சே. அழக விட்டு தள்ளு, குணம் இப்படி. பூங்காவனம் வார்த்தைகளை மென்று விழுங்கினாள். இதென்ன வம்பு? அவள் மனம் சங்கடப்பட்டது. பள்ளிக்கூடம் போகாம அடம் பிடிச்ச பிள்ளை
உங்கள் அத்தை வீட்டுக்காரர் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போயிட்டார் இல்லையா, அதனால் அத்தை அம்மாலே பிள்ளையை வளர்க்குற பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தது கோளாறாயிடுச்சு. விளக்கமாக சொல்லு பூங்காவனம். என்னத்தை சொல்கிறது, எங்களை போல ஏழையா வேலை செஞ்சாதான் சோறுன்னு பயப்பட பெரியம்மாவின் பேரன் காலேஜ் படிப்பை தலைமொழிகிட்டு நிம்மதியாக வேலைக்கு ஒரு சட்டன்ற விதத்தில் அலங்காரம் என்று ஊர் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. பணமும் வசதியும் வாலிபமும் இருந்தால் ஆண் பிள்ளை பசங்க இப்படித்தான் அம்மா இருப்பாங்க, அதெல்லாம் நாம் கண்டுக்க கூடாது. அதற்கு மேல் விவரிக்க பிரியம் இல்லாதவள் போல் பூங்காவனம் வாயை மூடிக்கொண்டாள். விமலாவுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. அத்தை மகன் சசிகுமார் ஒரு உல்லாச பிரியன், ஊர் சுற்றி தெரியும் சோம்பேறி. மெல்ல மெல்ல பூங்காவனத்திடமிருந்து அந்த வீட்டை பற்றியும் குடும்பத்தினரை பற்றியும் விசாரிக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது என்று எண்ணியவளாக எழுந்தாள். பூங்காவனம் முகம் பேய் அறைந்தது போல வெளியேறி போனது. அம்மா, சட்டுன்னு கிளம்புங்க, நான் ஓடி போய் காரில் குந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் மணல் மீது கால்கள் புதைய விழுந்தடித்து கொண்டு விரைந்து ஓடினாள். விமலாவுக்கு ஒரே வியப்பு. யாரை கண்டு இப்படி பயப்படுகிறாள்? மெல்ல அவள் சைகை காட்டி போன பக்கம் திரும்பி பார்த்தாள். ஒரு நடுத்தர வயதான அம்மாவும் அவளை ஒத்த ஒரு இளம் பெண்ணும் மணலை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தனர். இவர்களை பார்த்தா பூங்காவனம் பயப்படுகிறாள். மறுபடியும் அவளை அடக்க மாட்டாது அவர்கள் இருவரையும் ஊன்றி பார்த்தாள். பெரியவளுக்கு 50 வயது இருக்கும். சின்னவளின் தாயாக இருக்க வேண்டும். சின்னவள் அவளை ஒத்த வயதுக்காரி. தூர பார்வைக்கு மிகவும் கவர்ச்சியாக தோன்றினாள். அருகில் பார்த்தபோது அதிகப்படியான ஒப்பனையில் சிறிது செயற்கை அழகிலே அலுப்பூட்டும்படி இருந்தாள். ஒரு சமயம் இவர்கள் பாட்டி ருக்மணியின் தோழிகளோ? வேகமாக காரில் ஏறிக்கொண்டாள் விமலா. பூங்காவனம் பிசாசை பார்த்து விட்டது போல மிரண்டு போனாயே, என்ன சங்கதி? கேலியாக கேட்டுவிட்டு சிரித்தாள். பிசாசுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஆனால் உங்க அத்தை மகன்கிட்ட எனக்கு கொஞ்சம் நடுக்கம்தான். அந்த பெண் பேரு சர்மிளா. அவள் கூட அந்த பெரியம்மா அவள் தாயார். புருஷன் இல்லைன்னு கேள்வி. டவுன்ல என் ஓரகத்தி வேலை செய்கிற வீட்டுக்கு பக்கத்துல தான் குடியிருக்காங்க. இவங்களை பத்தி அந்த வட்டாரத்துல அப்படி ஒரு நல்ல பேர் இல்லைன்னு கேள்வி. அந்த பெண் சர்மிளாவை உங்க அத்தான் துணிச்சலா 2 வாட்டி பங்களாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கார். அதனால எனக்கு அந்த பெண்ணை தெரியும். அத்தையும் பாட்டியும் எதுவும் கண்டுக்கலையா? பெரியவங்க யாரும் இல்லாத போதுதான் கூட்டி வந்தார். வேதமுத்துக்கு கூட தெரியும். அவர் வாயை திறக்க மாட்டார். அவர் காபி பலகாரத்தை என் கையில கொடுத்து அவங்களுக்கு பரிமாற சொன்னதால கிட்டக்க நின்று அந்த பெண்ணை பார்க்க முடிஞ்சது. அந்த பெண்ணும் என்னை நல்லா நினைப்பு வச்சிருக்கு. ஒரு வாட்டி கடைத்தெருவில் பார்த்துட்டு நீ பூங்காவனம் தானேன்னு கேட்டது. இப்ப பார்த்துட்டா பெரிய பம்பாயிடுமேன்னு பயந்துட்டேன். அவ்வளவுதான். பொறுப்பும் பண்பும் இல்லாத அத்தான் சசிகுமாரை அவள் எப்படி சமாளிக்கப் போகிறாள்? வேகமாக இரட்டி கொண்டு வந்தது போல அவள் மனதில் கவலை திரண்டு கொண்டு வருங்காலத்தை பற்றி கனமாக அச்சுறுத்தியது. அன்று காலை தன் அறைக்கதவை திறந்து கொண்டு வக்கீல் மோகனுடன் பேச தொலைபேசி எண்களை வேகமாக சுழற்றினாள் விமலா. அது அலுவலகத்து எண். அந்த வேளை அவன் வீட்டில் இருக்க மாட்டான் என்பது அவளுக்கு தெரியும். மறுபக்கத்தில் இருந்து ஒலித்த பெண்ணின் இனிய குரலை கேட்டதும் அவள் மனதிலே ஒரு குறுகுறுப்பு. மோகனது அலுவலகத்தில் பெண் வரவேற்பாளர் வேலை செய்கிறாளா? அதை பற்றி அவர் கூறவில்லை. பார்க்க அழகாக இருப்பாள் போல இருக்கிறது. குரல் எத்தனை இனிமையாக இருக்கிறது. வக்கீல் மோகன் அவர்களது அலுவலகம். உங்களுக்கு யார் வேண்டும்? மறுபடி அந்த இனிய குரல் கொஞ்சி குழைந்தபடி அவள் காதுகளில் மோதிய போது விழித்து கொண்டாள். வக்கீல் மோகன் அவர்களிடம் பேச வேண்டும். மன்னிக்கவும், அவர் ஊரில் இல்லை. எங்கு போயிருக்கிறார், எப்போது வருவார் என்று சொல்ல முடியுமா? எங்கு போயிருக்கிறார் என்பதை சொல்ல எனக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் அவரது கட்சிக்காரராக இருந்தால் எப்பொழுது வருவார் என்று மட்டும் கூற முடியும். வக்கீல் மோகன் என் கார்டியன். என் பெயர் விமலா. அவசரமாக ஒரு சங்கதி பற்றி அவர் ஆலோசனை தேவை. எரிச்சலை அடக்கிக் கொண்டு விமலா சொன்னாள். தனக்கும் மோகனுக்கும் இடையே குறுக்கிட்ட அந்த இனிய குரலுக்கு உடையவள் மீது அவளுக்கு கோபம் வந்தது. பல நாள் ஆயிற்றே. மோகன் ஏன் அவளிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஊருக்கு போகவில்லை? ஆதங்கம் துக்கமாக நெஞ்சை இறுக்கியது. ஆமாம், மோகன் தான் எங்கே போகிறான், என்ன செய்கிறான் என்பதை அவளுக்கு ஏன் தெரிவிக்க வேண்டும்? அவள் ஏன் அத்தனை உரிமையை அவனிடம் எதிர்பார்க்கிறாள்? வச்சிட்டீங்களா? மறுபக்கத்து இனிய குரல் அவளிடம் கேட்டதும் திடுக்கிட்டு மறுபடியும் விழித்து கொண்டாள். நெஞ்சு படபடவென்று உணர்ச்சி வசத்தில் அடித்து கொண்டது. என்று முணுமுணுத்துவிட்டு தொலைபேசியை அதன் இடத்தில் வைத்தாள். மோகனை பார்த்து பல நாளாகிவிட்ட பிரமிப்பில் அவள் மனம் வேதனைப்பட்டது. அவளுக்கு அது சமயம் உலகத்தில் இருந்த ஒரே ஒரு நெருங்கின உண்மையான நண்பன் மோகன். அவனும் அருகில் இல்லையே என்ற ஆதங்கத்தில் ஏற்பட்ட துயரம் நெஞ்சை அமுக்க அவள் பெருமூச்சுடன் படுக்கை மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள்.
திடீரென்று அந்த கடிதம் ஞாபகத்திற்கு வந்தது. மேஜை இழுப்பறையில் வைத்திருந்தாள். அவன் எழுதிய முதல் கடிதம். கார்டியன் என்ற நிலையில் அவளுக்கு எழுதிய அந்த கடிதத்தை மலர் கொத்தை தூக்குவது போல மிக மென்மையாக எடுத்து பிரித்து மடிமேல் வைத்து கொண்டாள். காதல் கடிதத்தை ஆவலுடன் மீண்டும் படிப்பது போல அதை மறுபடியும் படித்தாள். கம்பீரமான அவனது தோற்றத்தைப் போன்றே கையெழுத்து பண்பான கண்ணியமான முறையில் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நயமான சில வரிகளில் கண்டிப்பு துணிக்க எழுதியிருந்த கடிதம். ஆனாலும் வரிகளுக்கு இடையே அவர்களுக்கு என்ற அந்த வார்த்தைகள் என்னவோ ரகசியம் பேசின. அந்த எழுத்துக்களையே ஊன்றி பார்த்து கொண்டிருந்தவளின் நினைவில் அவனது சிரித்த முகம், பளிச்சென்று மின்னலடிக்கும் வரிசை பற்கள், சுருண்ட முடி எல்லாம் மீண்டும் மீண்டும் நிழலாடின. சில நாளாக அவளுக்கு ஏனோ அவன் நினைப்பு அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. சின்ன வயதில் எத்தனை வேகமாக முன்னுக்கு வந்து விட்டவர், புத்திசாலியான மனிதன். தனக்குள்ளேயே வியந்தாள். அவளிடம் எத்தனை அன்பாக பேசுகிறார், பழகுகிறார், கண்ணியமானவர், சந்தேகமே இல்லை என்று தீர்மானித்தாள். ஒரு சமயம் எல்லா பெண் கட்சிக்காரரிடமும் இப்படித்தான் கண்ணியமாக அன்பாக பேசுவாரோ என்னவோ. டாக்டர்கள் நோயாளிகளிடம் இதமாக பேசுவது போல வக்கீல்கள் கட்சிக்காரரிடம் பரிவாக பேசுவது தொழில்முறை அனுசரிப்போ? தன்னந்தனியாக வசித்து கொண்டிருக்கும் மோகனுக்கு ஒரு பெண் சிநேகிதம் ஏதேனும் உண்டோ என்னவோ? சொத்து படிப்பு ஏதும் இல்லாத ஊர் சுற்றிய அத்தை மகன் சசிகுமாருக்கே ஒரு காதலி இருக்கும்போது சகல தகுதிகளும் உள்ள மோகனுக்கு ஏன் இருக்கக்கூடாது? முகம் தெரியாத அந்த காதலி மீது விமலாவுக்கு குபீர் என்று பொறாமை பொங்கி எழுந்தது. ஏக்கம் பெரும் சுமையாக நெஞ்சை அழுத்தியது. கண் இமை ஓரத்திலே சுடுவதை உணர்ந்தாள். ச்சே, இது என்ன மடத்தனம்! தன்னையே கடிந்து கொண்டு நிமிர்ந்து எதிரே தெரிந்த கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்து கொண்டாள். மோகனின் நினைப்பில் கன்னங்கள் லேசாக சிவந்து விட்டதைக் கண்டு அவளுக்கே வெக்கமாகிவிட்டது. அப்படியென்றால் அவள் மோகனை காதலிக்க தொடங்கிவிட்டாளா? மடி மீது கிடந்த அந்த கடிதத்தை மறுபடியும் படித்து பார்த்தாள். பூஜைக்கு எடுத்து வைத்த பூவைப் போல அதை மெல்ல எடுத்து தன் மேஜை இழுப்பறைக்குள் வைத்தாள். மோகன், மோகன் என்று உரத்து கூவதைப் போல அவள் நெஞ்சு இன்ப சிலிர்ப்பில் துடிப்பதை உணர்ந்தாள். அவளுக்கு அவன் மீது அன்பு ஏற்பட தொடங்கிவிட்டது போல அவனுக்கு அவள் மீது ஆசை ஏற்பட சாத்தியக்கூறியதும் உண்டா? அவளை பற்றி அவன் என்ன நினைக்கிறான்? அதை மட்டும் தெரிந்து கொள்ள முடிந்தால் எத்தனை நலமாக இருக்கும். பலவாறு எண்ணியபடி எழுந்து ஜன்னல் அருகே வந்து வாயிற் பக்கத்து தோட்டத்தை எட்டி பார்த்தாள். அது சமயம் திறந்த நிலையில் கிடந்த கேட் வழியே ஒரு டாக்ஸி உள்ளே நுழைவதைக் கண்டு வியப்புடன் அங்கேயே நின்று விட்டாள். காலை வேளையில் வீட்டுக்கு விருந்தாளி யார்? தோட்டத்தின் மூலையில் நீர்க்குழாயை பிடித்துக்கொண்டு புல்வெளிக்கு நீர் தெளித்தபடி நின்று கொண்டிருந்த சித்தப்பா செல்வம் குழாயை போட்டுவிட்டு ஓடி வருவதை பார்த்தாள். வாயிலில் நின்ற டாக்ஸியிலிருந்து ஒரு வாலிபன் இறங்கினான். ஹலோ மாமா என்று கத்தியபடி செல்வத்தை அழகாக தூக்கி ஒரு முறை சுற்றி பின் தரையில் விட்டுவிட்டு அட்டகாசமாக சிரித்தான் அவன். அதற்குள் ருக்மணியும் அத்தையும் பரபரப்புடன் உள்ளே இருந்து ஓடி வந்ததை கவனித்தாள் விமலா. டாக்ஸியின் டிக்கியிலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட பெட்டிகளை வேலையால் சுமந்து கொண்டு உள்ளே சென்றான். பாட்டி தன் சுருக்கு பையிலிருந்து டாக்ஸிக்கு பணத்தை எடுத்து கொடுத்தாள். அத்தை கிருத்திகா ஆவலுடன் சென்று வந்தவனின் முதுகை அன்போடு தடவி கொடுத்தாள். என் கடுதாசி கிடைத்ததும் நீ உடனே புறப்பட்டு வந்தது நல்லதா போச்சு, மகிழ்ச்சியுடன் அவள் கூறியது பளிச்சென்று கேட்டது. ஆமாம், எங்கே நம்ம வீட்டு மோகினி? கேலியாக கேட்டபடி கண்களை மறைத்த கருப்பு கண்ணாடியை கழற்றி கையில் பிடித்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த தொங்கும் மீசை கிருதா வாலிபன். விமலா புரிந்து கொண்டு விட்டாள். நெஞ்சு திக் திக்கென்று கலவரத்தில் துடித்தது. பூங்காவனம், விமலாவை போய் கூப்பிடு. அவள் எப்பவும் மாடியை விட்டு இறங்க மாட்டாள், மகாராணி. அத்தான் ஊர்லேருந்து வந்திருக்கிறான்னு சொல்லு. மாடி அறை வரை ஓங்கி ஒலித்த குரலில் பாட்டி அதிகாரம் செய்தாள். சட்டென்று திரும்பினாள் விமலா. நெற்றியில் புரண்ட கூந்தலை ஒதுக்கி சரி செய்து கொண்டாள். சற்று அலங்கி விட்டிருந்த சேலையை உதறி சீராக்கி கொண்டு பூங்காவனம் வரும் முன்னே மாடிப்படிகளில் இறங்கத் தொடங்கினாள். உள்ளே மிடுக்காக வந்த சசிகுமார் திரும்பி நிமிர்ந்து அவளை பார்த்தான். தாங்கோனா வியப்பு அவனுக்கு. எங்கேயோ ஒரு பட்டிக்காட்டில் ஏழ்மையில் வளர்ந்து கொண்டிருந்த மாமன் காங்கேயின் மகள் விமலாவாம் அவள். இத்தனை ஒரு அழகி என்று அம்மாவோ பாட்டியோ ஒரு வரி கடிதத்தில் குறிப்பிடவில்லையே. அவனையும் அறியாது என்று சீட்டி அடிக்க வேண்டும் போன்ற உற்சாக உணர்வு ஏற்பட்டது. அடக்கி கொண்டான். மெல்ல சிரித்தபடி வேகமாக அவள் பக்கமாக வந்தான். ஹலோ விமலா டியர், இப்பத்தான் நாம் சந்திக்கணும்னு இருக்கு. எல்லாத்துக்கும் நேரம் காலம் வர வேணாம். கையை நீட்டினான். வணக்கம். கரம் குவித்தபடி ஓரமாக ஒதுங்கி நின்ற விமலாவை வியப்புடன் அவன் விழிகள் வேகமாக விழுங்கின. பயண களைப்பு போக குளித்து வேறு உடுத்தி கொண்டு சாப்பாட்டு அறையில் அவர்களுடன் கலந்து கொள்ள வந்த சசிகுமாரை நிதானமாக நன்றாக பார்த்தாள் விமலா. பூ போட்ட சிலாக்கும் பட்டுக்கரை வேட்டியுமாக ஆள் மாப்பிள்ளை மிடுக்குடன் அறைக்குள் நுழைந்தான்.
காதோரத்து கிருதாக்களும் தொங்கு மிசையும் கழுத்தில் புரண்ட முடியுமாக கச்சிதமாக தெரிந்தான். பூங்காவனம் கூறியது முற்றிலும் உண்மை. சசிகுமார் உயரமாக நல்ல நிறமாக கவர்ச்சியாகத்தான் இருந்தான். கருப்பு கண்ணாடியை கழற்றிய பின் கண்களின் கீழ் லேசாக உப்பி தெரிந்த சதைப்பற்று. ஆசாமிக்கு குடிப்பழக்கம் உண்டோ? மேஜையில் அவள் அருகே வந்து உட்கார்ந்தபோது உணர்ந்து கொண்டாள். புகைப்பிடிக்கும் பழக்கம் கட்டாயம் உண்டு என்பதை குப்பென அவனிடம் இருந்து கிளம்பிய சிகரெட் மனம் பறைசாற்றியது. வீட்டு பலகாரம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஆப்பம் பூ போல இருக்கு, இன்னும் ஒன்று வச்சுக்கோ, நல்லா சாப்பிடு, உபசரித்த பாட்டி அவன் தட்டின் மீது தன் கையால் ஆப்பங்களை எடுத்து பரிமாறினாள். சசி, உன்னை போலவே விமலாவுக்கும் ஆப்பம்னா உயிர். வாரத்துக்கு 2 வாட்டி காபி பலகாரத்துக்கு ஆப்பம் செய்ய சொல்லியிருக்கேன். பாட்டி கூறியதை கேட்டு விமலா திடுக்கிட்டு போனாள். அவள் தனக்கு பிடிக்கும் பிடிக்காது என்று எந்த சாப்பாட்டை பற்றியும் அவர்களிடம் பேசியதே இல்லையே. அப்படியா? அவன் சிரித்தபடி உல்லாசமாக விமலா பக்கம் திரும்பி பார்த்தான். அந்த பார்வையில் பகட்டுத்தனம் அதிகம் தெரிந்தது போல மனதில் படவே அவள் சற்றென்று வேறு பக்கம் திரும்பி கொண்டாள். பெரிய மாமன் மகள், எப்படி இருப்பாளோன்னு பயந்திருப்ப. சும்மா சொல்லக்கூடாது. விமலா படிச்சிருந்தாலும் ரொம்ப அடக்கமான பொண்ணு. அத்தை கிருத்திகா சொன்னதை கேட்டு அவள் அதிர்ந்து போனாள். சசிகுமார் வந்ததும் வராததுமாக அத்தை அவளை பற்றி ஏன் அனாவசியமாக புகழ வேண்டும்? எதுக்கும் நீங்க 2 பேரும் பேசி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்வேன். சித்தப்பா வாய் நிறைய ஆப்பத்தை திணித்து கொண்டு பேசியதை கேட்டதும் அவள் மேலும் திகைத்து போனாள். மூவரும் முன்கூட்டியே அடுத்தபடியாக ஏதோ ஒரு பெரிய திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். சசி திடீரென்று அங்கு வந்து சேர்ந்ததற்கு காரணமும் அந்த திட்டம்தான். 2 கயிர் பந்தயம் போல ஒரு பக்கத்தில் அவர்கள் 4, மறுபக்கம் அவள் தனியாக ஒருத்தி. ஐயோ, எப்படி சமாளிக்கப் போகிறாள்? நெஞ்சு திகிலில் துடிக்க வேண்டா வெறுப்பாக அவள் காலை பலகாரத்தை முடித்து கொண்டாள். மாடியில் இருந்த அறைக்கதவை தாளிட்டு கொண்டு தன்னந்தனியே அவள் அந்த புதிய சூழ்நிலையை பற்றி சிறிது நேரம் சிந்திக்க விரும்பினாள். கதவு பலமாக தட்டப்பட்டது. அத்தான் சசிகுமார் சிகரெட் ஒன்றை புகைத்தபடி வெளியே நின்று கொண்டிருந்தான். உன்னிடம் பேசணும், வரலாமா? சிரித்தபடி கேட்டான். என்னதான் உறவு என்றாலும் வாலிபன் ஒருத்தனுடன் படுக்கை அறைக்குள் உட்கார்ந்து பேசுவது அவளுக்கு முறையாக தோன்றவில்லை. தோட்டத்திலே காற்றோட்டமா வேப்ப மரத்தடியிலே கிடக்கும் பலகையில உட்கார்ந்து பேசலாமே. சொல்லிக்கொண்டே வேகமாக அவனை தாண்டி வெளியே வந்தாள். அந்த வீட்டில் இருந்த அந்த உறவினர்கள் அத்தனை பேரும் தன்னலக்காரர்கள். ஏதோ ஒரு நோக்கத்துடன் தான் அவளிடம் பேச நெருங்கினர். இவன் மட்டும் அதற்கு விதிவிலக்கா? தன்னுள் எழுந்த எரிச்சலை அடக்கி கொண்டு அவள் தோட்டத்து சிமெண்ட் இருக்கை மீது ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டாள். சுற்றி வளைக்காமல் பேச விரும்புகிறேன். தாத்தா வெகு நாளாக உடம்புக்கு முடியாமல் இருந்தார். முடிவு காலத்திலே அவருக்கு மூளை குழப்பம் ஏற்பட்டுடுச்சு. அதனால் அந்த சமயம் அவர் எழுதிய உயிலில் எங்களையெல்லாம் மறந்து போனார். அது உண்மையா இருந்தால் உயில் செல்லாத நீதிமன்றத்திலே வழக்காடுங்க. சொல்ல வேண்டும் போன்ற ஆத்திரம் அடக்கி கொண்டாள். மௌனமாக அவனை பார்த்தாள். ஆனால் என்ன, சொத்து முழுவதையும் உனக்கு எழுதி வச்சது பற்றி எனக்கு மகிழ்ச்சி தான். எனக்கு நீ முறைப்பெண் தானே. அந்த சொத்து பின்னாடி நமக்குத்தானேன்ட்டு நானும் அமைதியாக இருக்கேன். இருந்தாலும் எனக்கு கை செலவு இருக்கு இல்லையா? வாட்ட சாட்டமா ஆண் அழகன் துப்பட்டிக்காரன் உயரமா நிற்கிறியே, நீயே உழைச்சி சம்பாதிச்சு செலவழிக்கிறதுக்கு என்ன கொள்ளை? கேட்க துடித்தாள் அவள். கைகளை ஆட்டி உணர்ச்சி வசத்தில் அவன் பேசியபோது அவன் கண்களில் தெரிந்த முரட்டுத்தனத்தை கண்டு அவள் அரண்டு போய்விட்டாள்.